ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு ஏரி மீன் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்தது. அங்கே ஒரு குட்டி மீன் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மிதுன். மிதுன் அது வாழும் ஏரியின் மறுபக்கம் என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. அவன் தன் நண்பர்களுடன் எப்போதும் ஏரியில் நீந்தி கொண்டிருக்கும் போது ஏரியின் மறுபக்கம் பார்க்க ஆசைப்பட்டது. ஒரு நாள் மிதுன் நீந்தி கொண்டு தண்ணீரின் மேற்பரப்பு வரை சென்றது. மிதுன் 2 வயதான மீன்கள் பேசியதை கேட்டது. இந்த ஏரியின் வெளி உலகத்தில் பரபரப்பான பறந்து விரிந்த உலகம் இருக்கிறது என்று ஒரு மீன் கூறியது. அங்கே ஆறுகள், கடல் மற்றும் அங்கே கண்டுபிடிக்க நிறைய புது புது இடங்கள் இருக்கிறது. மிதுன் இதயம் உற்சாகத்தால் நிரம்பியிருந்தது. அவன் இந்த ஏரியிலிருந்து வெளியில் சென்று வெளி உலகத்தை தெரிந்து கொள்ள முடிவு செய்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை எச்சரித்தனர். நாம் இருக்கும் ஏரி பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. இதை விட்டுட்டு எதுக்கு போற? அந்த வெளி உலகம் மிகவும் ஆபத்தானது. ஆனால் மிதுன் உறுதியாக இருந்தது. அங்கே அவன் வாழும் வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை தனக்காக வெளியில் காத்திருக்கிறது என்று நம்பியது. அதனால் மிதுன் யாரிடமும் சொல்லாமல் ஏரியின் முன் பகுதிக்கு நீந்தி சென்றது. அது ஆறுடன் இணைக்கப்படும் இடம். மிதுன் ஏரியை தாண்டி ஆறுக்குள்ளே சந்தோஷமாக நீந்தி சென்றது. அவனுக்கு திடீரென வலுவான மின்சாரம் தாக்கியது. அங்கே விசித்திரமான உயிரினங்களும் வெளிச்சமே இல்லாத இருள் ஆறும் அவனை பயமுறுத்தியது. அந்த ஆறு அமைதியான தெளிவான ஏரி போல் இல்லை என்று தெரிந்து கொண்டது. மிதுன் ஆற்றில் மிகவும் கஷ்டப்பட்டது. அவன் நினைத்தது போல் இந்த உலகம் கிடையாது என்று புரிந்து கொண்டது. அவன் பயந்தான், சோர்ந்து போனான், பாதுகாப்பான ஏரியை தவறவிட்டான். ஒரு பெரிய பயணத்திற்கு பிறகு அவன் கடைசியாக முற்றிலும் சோர்வுடன் ஏரி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான். அவன் ஏரிக்கு உள்ளே திரும்பி சென்றான். அவனுடைய நண்பர்கள் அவனுக்காக காத்திருந்தனர். மிதுன், நீ ரொம்ப சோர்வாக இருக்க, என்னாச்சு என்று ஒரு நண்பர் கேட்டார். மிதுன் பெருமூச்சுடன் கூறியது, அந்த வெளி உலகம் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆனால் அது அன்பாகவும் இரக்க குணமாகவும் இல்லை. நான் கண்டிப்பா உங்க பேச்ச கேட்டிருக்கணும். இந்த ஏரி பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கலாம், ஆனால் இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். அந்த நாளில் இருந்து மிதுன் அந்த ஏரியை விட்டு செல்ல எப்போதும் ஆசைப்படவில்லை. அவன் அதிலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். ஒரு சில சமயங்களில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதுவே நமக்கு சிறந்தது. அதற்கு பதிலாக வேறு சிறப்பான இடத்தை தேடி செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. கதையின் நீதி என்னவென்றால், உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுள்ளதாக இருங்கள். சில சமயம் அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம் வாழ்க்கையின் சிறந்த விஷயம் நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்தை சரியான இடமாக வைத்துக் கொள்வது. ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.